வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேன்வாஸ் விண்டோ ஆர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம செங்குத்து கோடுகளை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம செங்குத்து கோடுகளை பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிறிது நேரம் அந்த கிறுக்கல்களை பரிச்சயப்படுத்தி மறுபடியும் கைகளை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம வரைகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகள் எல்லாமே ஐரோப்பிய முறை ஓவியங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சில வினாடிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம பற்களை சுத்தம் பண்ணுவது போல பயிற்சி பண்ணுறதுக்கு மேற்கொள்றதுக்கு முன்னாடி சில மணித்துளிகள் நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம். இப்போ செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கோடுகள் ஓவியத்துடைய முதல் எழுத்து அப்படின்னு சொன்னோம். அப்போ முதல் எழுத்துக்கள்ல பல வகையான கோடுகள் இருக்கு. அப்போ அந்த கோடுகள்ல செங்குத்து கோடுகள், படுக்கை கோடுகள், வளைவு கோடுகள், இந்த மாதிரி பல வகையான கோடுகள் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த செங்குத்து கோடுகள் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல சிறு வகுப்புல எழுத்துக்களை பழகுவதற்கு முன்னாடி படுக்கை கோடுகள், நேர் கோடுகள், இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் பழக்கப்படுத்துவோம். இப்போ இது செங்குத்து கோடுகள். இப்போ இந்த கோடுகளை எப்படி பரிச்சயப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெதுவாக மேலிருந்து கோடுகளை போட ஆரம்பிங்க. நெருக்கமாக கோடுகளை போட ஆரம்பிங்க. இப்போ நெருக்கமாக கோடுகளை போட்டுட்டு இருக்கிறோம். கோடுகள் நேராக வரல, எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸே வரல அப்படின்னு அவசரப்படாதீங்க. சிறிது நேரம் பயிற்சி பண்ணுங்க, பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க. எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறீங்க, எங்கே முடிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனத்தை வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகப்படுத்துங்க. நம்ம வண்டி ஓட்டும்போது எடுத்த உடனே நம்ம 4வது கியரில் போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, சிறிது நேரம் ஒரு ஃபர்ஸ்ட் கியரில் போகலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு வந்தப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பரிச்சயமானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறோம். இப்போ 3rd கியருக்கு வந்துட்டோம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ இதுலயே நம்ம படுக்கை கோடுகளையும் சேர்த்து பயிற்சி பண்ணலாம். இது படுக்கை கோடுகள் அல்லது கிடைமட்ட கோடுகள், ஹாரிசன்டல் லைன்ஸ்னு சொல்லலாம். இப்போ அந்த கோடுகளை இதன் மேலேயே நம்ம ஓவர்லாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3rd கியரில் வந்தாச்சு. அதனால இந்த மாதிரி படுக்கை வயசமான கோடுகளை நம்ம மிக சுலபமாக போட்டுற முடியும். ஏன்னா நம்முடைய எழுதும் பழக்கம் இப்படி இருக்கிறதுனால நம்ம இதை சுலபமாக வரைய முடியுது. இப்போ இந்த பயிற்சியை தினந்தோறும் மேற்கொள்ளணும். அது மிகச்சிறப்பான ஒரு ஓவிய முறைக்கு நம்மளை கூட்டி செல்லும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதை பதிவிட மறக்காதீங்க. அது எங்களுக்கு என்னுடைய ஓவிய முறையை, பயிற்சி முறையை மேம்படுத்துறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அமையும். நன்றி, வணக்கம்.